ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தற்போது பாஜக புறக்கணித்திருக்கிறது தொடர்பாக பேசலாம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? அங்க திமுக வலுவாக இருக்கிறதா பாக்குறீங்களா? திமுக பலவீனமாக இருக்கிறது, அதனால தான் நாங்க புறக்கணிக்கிறோம். இதுல தேர்தல் புறக்கணிப்பு இல்ல, திமுக புறக்கணிப்பு. ஏன்னா ஒரு போர் என்றால் எதிரில போரிடுவதற்கு வீரர்கள் இருந்தால்தான் அது அரசாங்கம். ஆக எதிரில யாருமே போரிட வரமாட்டாங்க என்றால் போர் புரிபவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் இல்ல. அதனால இது தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்பதை நான் கடுமையாக பதிவு செய்கிறேன். இன்னொன்று, அவர்கள் நியாயமான தேர்தல் நடத்த மாட்டார்கள். அவர்களுக்கு இன்று பழக்கமாகிவிட்டது. என்ன, பொதுமக்கள் கொஞ்சம் கவலைப்படுவாங்க. ஏன்னா போட்டி இருந்தா கொஞ்சம் அதிகமா நம்மளை கவனிப்பாங்க. இப்ப கவனிக்க மாட்டாங்க. பொதுமக்களை நன்றாக கவனிங்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை குறைவா இருக்கா? ஏன்னா இப்போ கடந்த இடைத்தேர்தல்கள்ல பல்வேறு விமர்சனங்கள் வச்சுங்க. இப்போ தேர்தலையே சந்திக்காம புறக்கணிக்கிறது, குறிப்பா எதிர்கருத்து இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த கருத்தை எங்க பதிவிடுவாங்க? இல்ல, அது பதிவிட முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதுதான் ஜனநாயகத்தில் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் ஏற்கனவே விக்கிரவாண்டியா இருக்கட்டும், இதற்கு முன்னால் நடந்த ஈரோடு தேர்தலாக இருக்கட்டும், அதற்கான அனுபவத்தை மற்ற கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தோல்வி என்பதை நான் பதிவு செய்கிறேன். பெரியார் மீதான கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் சீமான், எப்படி பாக்குறீங்க? எங்கள் கருத்தியலை அவர் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காலம் காலமாக நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வேன், இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல, ஆண்டாள் வளர்த்த தமிழ். பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல, பெரியாழ்வார் வளர்த்த தமிழ். இன்னைக்கு நாங்கள் பெரிய புராணம் பாடினா உங்களுக்கு கோவம் வருது, பெரியார் புராணம் பாடணுமான்னு அவர் கேட்கிறார். ஒரு நல்ல கேள்வி. ஆக கருத்தியலில் எங்களோடு ஒத்து போயிருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமா தமிழகம் முழுவதுமாக இந்த கருத்தியலை நோக்கி மாறக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பெரியார் தான் சமூக நீதி, பெரியாரானால் தான் பெண்கள் முன்னேறினார்கள் என்று ஒரு பொய்யான ஒரு நிச்சயமா இல்ல. நிச்சயமா இப்ப நானே ஒரு அண்ணன் சீமான் கலந்து கொண்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. ஒருத்தர் சொன்னார், பெண்ணியவாதிகள்லாம் இன்னைக்கு பெரியார படிச்ச பிறகு தான் முன்னுக்கு வந்தாங்க. அப்பவே நான் எந்திரிச்சு சொன்னேன், பெரியார படிக்காம நான் முன்னுக்கு வந்திருக்கிறேனே அப்படின்னு நான் சொன்னேன். அதனால காமராஜர் கல்வி கொடுத்தார். பெரியார் வாய்ச்சொல்லில் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். காமராஜர் போன்றவர்கள் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் பெரியாரின் அந்த பிம்பம் உடைய ஆரம்பித்திருக்கிறது என்பது எனக்கு கருத்தியலா இருவரும் ஒத்து போயிருக்கக்கூடிய நிலையில இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் திமுக எதிராக நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு பாஜக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதெல்லாம் என் கட்சி தான் முடிவு செய்யணும். அதனால அதை நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. சரி, தேங்க்யூ.